நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல். மக்களவை சபாநாயகரிடம் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று அறிவிப்பு. குடியரசு தினத்தன்று பங்கேற்ற முப்படைகள் பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி கோலாகலம். டெல்லி விஜய் சவுக்கில் இசைக்கருவிகள் முழங்க தரைப்படை, வான்படை, கடற்படை வீரர்கள் பாசறை திரும்பினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் வந்த காரை இளைஞர்கள் துரத்தி தாக்கப்பட்ட சம்பவம். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், வழிமறித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. பெண்களை துரத்தி சென்று தொல்லை தந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னைக்கு படிக்க வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அகில இந்திய மாதர் சங்க மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக அரசுக்கு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் விஜய். சென்னை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் இணைய இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. தாவேக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா இணைந்தால் மகிழ்ச்சிதான். ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துகள் தெரிவிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பதி ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம். வேங்கை வயல் சம்பவத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. விரைவில் தாயகம் பூமிக்கு திரும்ப உள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நடவடிக்கை. சிவகார்த்திகேயன் சுதாகங்கரா கூட்டணியில் வெளியானது பராசக்தி பட டைட்டில் டீசர். அதர்வா, ரவி மோகனின் கதாபாத்திர அறிமுக வீடியோவிற்கு ரசிகர்கள் வரவேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.